அவங்க வந்து ஈரானியர்கள் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. 2011 அவங்க இந்த மாதிரி வந்து கொள்ளையில் வந்து ஈடுபட்டதாகவும் வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. ஸோ சுராஜை வந்து விசாரிக்கிறப்போ எப்படி நீங்கள் இந்த கொள்ளையெல்லாம் நடத்துனீங்க, எங்கே வச்சுருக்கீங்க கொள்ளை அடித்த நகையை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கப்போ ஜாஃபர்கிட்ட தான் எல்லா நகையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபரை கை காட்டுறாரு. அதாவது போலீஸ் வந்து கிடுக்குப்பூடி விசாரணை ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் விசாரிக்கிறப்போ ஜாஃபர் வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு. நான் தான் அந்த நகையை வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கேன், தரமணியில் ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் வந்து அந்த நகையை வச்சுருக்கேன், என்னோடய பைக் அதாவது நாங்கள் யூஸ் பண்ண பைக்குமே அங்கே தான் இருக்குது, அங்கே எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் நகையை வந்து மூணாவதாக ஒரு நபர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த நபர் வந்து இப்போ தான் தொழிலுக்கு புதுசு, வயசு 19 தான் ஆகுது. அவர்கிட்ட கொடுத்து சென்னை சென்ட்ரலில் ட்ரெயின் ஏற்றி விட்டு அவர் ஆல்மோஸ்ட் வந்து ஓங்கோல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும் போது சிஆர்பிஎஃப் உதவியோட போலீஸ் வந்து அந்த ஒரு நபரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜாஃபர் அப்படிங்கிறவர் வந்து எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜாஃபர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இங்கே தான் வந்து பைக்கை விட்டுருக்கேன், நான் இங்கே தான் வந்து நகையை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமணியில் ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் வந்து ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். அங்கே தான் வந்து அந்த பல்சர் பைக்கையும் அவங்க பார்க் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அண்ட் வந்து நகையும் வச்சுருக்கிறதா சொல்லி போலீஸை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துக்கு அவரை கூப்பிட்டு போய் எங்கே அந்த வண்டி இருக்குது காட்டு, அந்த நகையெல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவரோட 2 வீலரில் வந்து ஒரு நாட்டு துப்பாக்கியை வந்து மறைச்சி வச்சுருந்துருக்கிறாரு. இங்கே தான் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அந்த கன்னை எடுத்து போலீஸை வந்து சரமாரியாக சுட ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து தற்காப்புக்காக அவரை வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் தான் அந்த நபர் வந்து இறந்துட்டார். மூணாவதாக ஒருத்தர் வந்து பிடிப்பட்டார் இல்லையா, ஓங்கோல் ரயில்வே ஸ்டேஷனில், அவரை விசாரிக்கிறப்போ அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஜுவல்ஸ் கொடுத்து இதை நீ விற்று காசாக எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அமைச்சிருக்காரு. அந்த நபரோட வயது வந்து 19 தான் ஆகுது. இப்போ தான் இந்த தொழிலுக்கு வந்து புதுசு அந்த பையன். அந்த ஒரு நபரையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட பிளான் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துடுவாங்களாம். ஒரு டீம் வந்து பாம்பேலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரும், இன்னொரு நபர் வந்து ஹைதராபாடுக்கு போய்ட்டு ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வரும். ஏன்னா வந்து போலீஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணும், கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து 2 டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் வந்த மாதிரி அவங்க வந்து ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுவாங்களாம். ஸோ சென்னையில் வந்து ஒரு நாள் ரூம் எடுத்து தங்கிட்டு சென்னையிலே ஒரு பைக்கை வந்து ஹயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி கொள்ளையில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 6 இடத்துல வந்து கொள்ளை அடிச்சிருந்தாங்க இல்லையா. இன் டோட்டல் வந்து 28 சவரன் வந்து அவங்க கொள்ளை அடிச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த 28 சவரனையுமே வந்து போலீஸ் வந்து மீட்டு கொடுத்துட்டாங்க சம்மந்தப்பட்டவர்கள்கிட்ட. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் என்னைக்கு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பொங்கல் அன்றைக்கி வந்து தாம்பரம் பஸ் டிப்போ கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆல்ரெடி நடந்திருக்கு. அந்த டைமில் வந்து 19 சவரன் கிட்ட வந்து பறிப்போனதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதே ஒரு கொள்ளை கும்பல் இந்த மாதிரி ஒரு நூதன திருட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக்கில் வந்து கொள்ளை அடிக்கிறது வந்து அம்பலம் ஆயிருக்கு.